ஒரே மாதிரியான கொடூர கொலைகள் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் நடக்குது. நம்ம கதாநாயகனே அதே பேட்டர்ன்ல 2 கொலைகள் பண்றாரு. காரணம் என்ன? ஹிட் த தேர்ட் கேஸ் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறத காட்டுறாங்க. தன்னுயிரை பணயமா வச்சு பல உயிர்களை காப்பாத்தின ஏசிபி தன்யாவுக்கு போஸ் பிரேவரி அவார்ட் கொடுக்க போறாங்க. நியூஸ் சேனல்ஸ் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்யா மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிற அதே டிபார்ட்மெண்ட்ல அர்ஜுன் சர்க்கார் மாதிரியான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது துரதிர்ஷ்டம். தன்யா அவார்ட் வாங்க போற இந்த சமயத்துல அர்ஜுன் சர்க்காருடைய கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ படத்துடைய ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸரான அர்ஜுன் சர்க்காருடைய கேஸ் ட்ரையலை காட்டுறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாதாரண ஆளுங்களை இது மாதிரி கிரைம் பண்ணால் சீவியராக தண்டனை கொடுப்போம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி பண்ணுறது அன்அக்செப்டபிள். அர்ஜுனுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண 3-4 வீக்ஸ் ஆகும். அவரை ரிமைண்டில் வச்சிருக்கிற இடம் அந்த அளவுக்கு சேஃப் இல்லை, அதனால சென்ட்ரல் பிரிசனுக்கு மாற்றணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு லேடி அவங்க பாப்பாவை காணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை காட்டுறாங்க. அவனுக்கு 5.9 ஹைட் இருக்கும், மாநரம். என் பாப்பாவுக்கு 9 months தான் ஆகுது, அவளை என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு என் பாப்பா வேணும்னு அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அர்ஜுன் சர்க்காரை சென்ட்ரல் பிரிசனுக்கு மாற்றுறாங்க. அங்க ஒருத்தன் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான், இன்னொருத்தன் அவரை காப்பாத்துவான். காப்பாத்தின ஆள் அர்ஜுன் சர்க்காரை தனியா கூட்டிட்டு போய் அவர் கையில ஒரு கத்தி கொடுத்துட்டு, இங்க இருக்கிறவங்கள பாதி பேர் நீ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டவங்க தான், அதனால இது உனக்கு தேவைப்படும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்கிறாரு. இப்போ பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அர்ஜுன் ஒரு ஆளை கடத்திட்டு போய் நடுக்காட்டில் இருக்கிற ஆத்தங்கரையில் வச்சு கழுத்து நரம்பை கட் பண்ணிட்டு காலை கைத்தால கட்டிட்டு மரத்தில் இருந்து தலைகீழாக தொங்க விட்டு அந்தாள் ரத்தம் சொட்ட சொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத வீடியோ எடுப்பார். அடுத்தது அர்ஜுன் ஹிட்டுடைய ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் ஆஃபீஸுக்கு போய் அதுடைய ஹெட் நாகேஸ்வர ராவை மீட் பண்ணுறாரு. அர்ஜுனுடைய தாத்தா டிவைஎஸ்பியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அதனால அர்ஜுனை நாகேஷ் சாருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அர்ஜுன் எஸ்பியா சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அவருக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. டிஎஸ்பி வர்ஷாவும் சப் இன்ஸ்பெக்டர் திவாகரும் அவரை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அர்ஜுன் அதெல்லாம் மைண்ட் பண்ணாம ஹார்ட் அட்டாக் சிம்டம் என்னன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ காட்டில் நடந்த அந்த மர்டர் கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஹிட் ஆஃபீஸ்க்கு வருது. அதனால அர்ஜுன் டீமோட அங்கே போகிறாரு. அர்ஜுன் டீம் அந்த பாடியும் அந்த இடத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. வர்ஷா அர்ஜுன் கிட்ட பாடி தண்ணிக்கு மேலே தொங்கினதுனால ட்ரேஸ் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் ஷூ பிரிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்ல பிரயோஜனம் இல்லை, ஷூவை இங்கேயே கழட்டி விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. டயர் பிரிண்ட்டும் எரேஸ் ஆயிருக்கும். அர்ஜுன் சிகரெட் பட் டிஷ்யூ இது மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கான்னு கேட்க சிகரெட் பட் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் அதை டிஎன்ஏ அனாலிசிஸுக்கு கொடுக்க சொல்ல வர்ஷா என்ன சார் கொலை பண்ணுவேன், பொறுமையாக இங்கே உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டா போவான், அது வேற யாராவது கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் கொலை பண்ணவன் விக்டம் ரத்தம் சொட்ட சொட்ட சாகிற வரைக்கும் இங்கே உட்காந்து பஜனையாக பாடிட்டு இருப்பான், சொல்கிறத கேளுங்கன்னு தெனாவுட்டா சொல்வார். அர்ஜுனுடைய ஆட்டிடியூட் வர்ஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. மறுநாள் திவாகர் அர்ஜுனை மீட் பண்ணிட்டு பாப்பாவை ஸ்கூலில் நடக்க போகிற ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட போகிறா, ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்பாரு. அர்ஜுன் நல்லா யோசிச்சுட்டு லீவ் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுவார். அர்ஜுன் கொலை பண்ண அந்த ஆளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. வர்ஷா அந்த ரிப்போர்ட்டை டீமுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கொல்லப்பட்ட ஆளுக்கு 39 வயசு இருக்கும். உடம்புல இருந்து அடிலைன் கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ்னு 3 ஆர்கனை எடுத்திருக்காங்க. இந்த 3 ஆர்கனும் ஹார்மோன் ரிலீஸை கண்ட்ரோல் பண்ணுறது. சிகரெட் பட்டில் இருந்த டிஎன்ஏ நாயோடதுன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் லேட் 30s தான் இருப்பார். அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கொண்டு ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருப்பார். அதனால டேட்டிங் ஆப்பில் சாட் பண்ணி ஏதாவது பொண்ணு செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒவ்வொரு பொண்ணையாக கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார். அந்த பொண்ணுங்க கிட்ட எதுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பாய்ஸை ஃபாலோ பண்ணுற, எதுக்கு ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அந்த பொண்ணுங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. அர்ஜுனோட அப்பா எத்தனை நாள் இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருப்ப, எனக்கும் வயசாயிட்டே போகுது, அட்லீஸ்ட் உன் கூட வேலை பார்க்குற யாரையாவது ஒரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு கேட்பாரு. அதுக்கு அர்ஜுன், நான் என் கூட வேலை பார்க்குற என் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்பா உனக்கு ஒரு துணை வேண்டாமான்னு கேட்க, அம்மா இறந்து போனப்ப நீ எனக்கு துணையாக இருந்தியா, நாடு தான் முக்கியம், டியூட்டி தான் முக்கியம்னு போனேன், இப்போ ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசாதேன்னு கத்தி விட்டுருவாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு மிருதுலாங்கிற ஒரு பொண்ணு அர்ஜுனை பார்க்க வராங்க. அர்ஜுன் நீங்கள் யாருன்னு கேட்க, என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நேற்று தானே மேட்ரிமோனியல் சைட்டில் சாட் பண்ணோம், நீங்கள் தானே பார்க்கணுன்னு வேற சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மேட்ரிமோனியல் சைட்டில் ப்ரொஃபைல் ஏதாவது க்ரியேட் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. அவங்க அப்பா, ஆமாம் க்ரியேட் பண்ணேன், ஆனால் உன் மூஞ்சியை பார்த்து யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன், யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்பாரு. ஆனால் அர்ஜுன் பதில் சொல்லாமல் காலை கட் பண்ணிடுவார். அர்ஜுன் மிருதுலா கிட்ட, நேற்று உங்ககிட்ட சாட் பண்ணது நான் இல்லை எங்கள் அப்பா, ஆனால் நான் உங்களை பார்த்துருந்தா ஓகே தான் சொல்லியிருப்பேன், இப்போ என்ன பண்ணலான்னு கேட்க மிருதுலா, உங்களுக்கு ஓகேனா ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க.
2 பேரும் காஃபி ஷாப்புக்கு போவாங்க. மிருதுளா அர்ஜுன் கிட்ட உங்கள அம்மா வளர்க்கலல்ல, அதனால தான் இப்படி ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கீங்க. அம்மா வளர்த்திருந்தா எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு இன்டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு முழுக்க 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்கள இன்னொருத்தங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். மறுநாள் அர்ஜுன் முன்ன மாதிரியே யாரையோ கடத்திட்டு போய் நடுக்காட்டுல வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர பார்த்து யாரோ ஷூட் பண்ணுவாங்க. அது டிஎஸ்பி வர்ஷா தான். அர்ஜுன் அவங்க கிட்ட சண்டை போட்டு பிடிச்சு சேர்ல கெட்டி வச்சிடுவாரு. வர்ஷா உன்னால தப்பிக்கவே முடியாது. டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா உன் பேர்ல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அர்ஜுன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, என்ன பிடிச்சு உள்ள கூட போடு. ஆனா இது மாதிரி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதை தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அர்ஜுன் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி காஷ்மீரில் இருக்கிற ஹிட் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே இதே பேட்டர்னில் ஒரு ஆளை கொன்று தலைகீழ தொங்க விட்டு இருப்பாங்க. பாடியில் எந்த ட்ரேஸ் எவிடன்ஸும் இருக்காது. அந்த இடம் முழுக்க பனி சூழ்ந்து இருக்கிறதுனால ஃபுட் பிரிண்ட்டும் இருக்காது. அர்ஜுன் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஹெவி வெஹிக்கிளில் தான் வந்திருப்பான். அந்த வெஹிக்கிளுடைய பிரிண்ட் பனிக்கு அடியில் இருக்கிற மண்ணில் பதிஞ்சிருக்கும். அதனால பனியை உருக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பனியை உருக்கி பார்க்க அங்கே டயர் பிரிண்ட் இருக்கும். அர்ஜுன் அந்த டயர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இது பலேரோ வெஹிக்கிளுடையது. புதுசாக தான் டயர் மாற்றிருக்காங்க. இந்த ஏரியாவில் யாராவது வெஹிக்கிளுக்கு புதுசாக டயர் மாற்றிருக்காங்களான்னு விசாரிக்க சொல்கிறாரு. அந்த ஏரியாவில் 3 பேர் பலேரோவுடைய டயரை மாற்றிருக்காங்க. அவங்கள போய் பார்த்து விசாரிக்கும் போது அதில் ஒரு ஆள் அர்ஜுனுடைய அசிஸ்டண்ட்டை ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அர்ஜுன் அந்த ஆளை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கும்போது வேறு ஒரு சிலரும் அர்ஜுன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அர்ஜுன் எல்லாரையும் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவார். அர்ஜுனுடைய ஹையர் அஃபிஷியல் நீ அடிச்சு போட்டது காஷ்மீர் விடுதலைக்காக போராடிட்டு இருந்த முஸ்லீம்களை தான். அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடும்னு சொல்றாங்க. அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி விசாரிச்சாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். அப்போ அர்ஜுன் நியூஸ் சேனல்ல ஒரு ஃபிளாஷ் நியூஸை பார்க்குறாரு. பீகார்லயும் இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலை பண்ணவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிட்ட அந்த கொலை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரத்தில் சார் விசாரிச்சு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாரு. அர்ஜுன் அப்படின்னா நம்ம பீகாருக்கு கிளம்பி போய் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் சார் அது மாவோயிஸ்ட் இருக்கிற ஏரியா, பேராமிலிட்ரி இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்வார். அர்ஜுன் பேராமிலிட்ரியோட அந்த ஸ்டேஷனுக்கு போய் அந்த கிரிமினலை விசாரிச்சா அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். அப்போ மாவோயிஸ்ட் ஸ்டேஷனை அட்டாக் பண்ண வராங்கன்னு நியூஸ் வரும். ஏன்னா அந்த கிரிமினலுடைய அப்பா தான் மாவோயிஸ்டுக்கு ஃபண்ட் பண்ணுறது. அர்ஜுன் நான் இந்த கிரிமினலை காஷ்மீர் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்க 2-3 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுன் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் அந்த கிரிமினலையும் இழுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்புவார். வர வழியில் அவங்க போகிற வெஹிக்கிளை மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அர்ஜுன் அதிலிருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த கிரிமினலையும் கூட்டிட்டு பத்திரமா காஷ்மீர் வந்துடுவாரு. அர்ஜுன் காஷ்மீர்ல அடிச்சு போட்ட ஆளுங்க விடுதலை இயக்கத்தை சேர்ந்த ஆளுங்கிறதுனால அந்த ஊர் மக்கள்லாம் அர்ஜுன் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் பிரச்சனை வேண்டான்னு அமைதியா இருந்தாலும் அதுல ஒருத்தன் போலீஸ் யூனிஃபார்மை எரிக்க ட்ரை பண்ண அவனை வெளுத்து வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட 2 கிரிமினல் கிட்டையும் காமனா ஏதாவது விஷயம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. 2 பேரும் சிடிகேங்கிற லோகோவை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா எந்த க்ளூவும் கிடைக்காது. அதனால அர்ஜுன் 2 கிரிமினலையும் நேருக்கு நேராக உட்கார வச்சு பேச விடுவாரு. அவங்க வெப்சைட் ரூல்னு எதையோ பேசிட்டு இருப்பாங்க. அதை வச்சு அர்ஜுன் சிடிகேங்கிறது ஒரு டார்க் வெப்சைட்டுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதில் இது மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுற வீடியோக்களை அப்லோட் பண்ணுறாங்க. அதை மற்ற மெம்பர்ஸ் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் ஒரே பேட்டர்னில் ஏன் கொலை பண்ணணுங்கிறது மட்டும் புரியாத புதிராக இருக்குது. பொதுவாக சைக்கோ கில்லர்ஸ் கொலை பண்ணும்போது அவங்க ஸ்டைலில் கொலை பண்ணுவாங்க. எல்லா சைக்கோ கில்லர்ஸும் ஒரே ஸ்டைலில் கொலை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படின்னா ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த 2 பேரையும் டார்ச்சர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதில் ஒருத்தன் அர்ஜுன் கிட்ட இருக்கிற கன்னை பிடுங்கி தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவான். அது பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிடும். அதனால தான் அர்ஜுனை அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அர்ஜுன் வர்ஷா கிட்ட சொல்லி முடிச்சுட்டு கடத்திட்டு வந்த ஆளை அதே பேட்டர்னில் கொலை பண்ணுறாரு. சிடிகே வெப்சைட்டில் மெம்பர் ஆகணும்னா 2 கொலைகள் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். அதனால தான் அர்ஜுன் அந்த 2 கொலை பண்ணது. வர்ஷா அர்ஜுனை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் அர்ஜுன் கிட்ட டார்க் வெப்ல இருந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் இருக்கிற ஆள் சேம் பேட்டர்னில் கொலை பண்ணியிருப்பான். அந்த வீடியோடைய பேக்ரவுண்டில் இருக்கிற பேலஸ் ஜெய்ப்பூரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் ஒரு வீடியோவை தான் அப்லோட் பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தா 2வது கொலை இனிமே தான் பண்ணணும். அதனால நம்ம உடனே கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போனால் அந்த கொலையை தடுக்கலான்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் டீமோட கிளம்பி ஜெய்ப்பூர் போகிறாரு. அந்த ஆள் போட்டிருந்த டிஷர்ட்டில் கேஸ்ட்ரோல் சிம்பிள் இருக்கும். ஸோ பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கெல்லாம் விசாரிச்சு பார்ப்பாங்க. அப்போ அர்ஜுனை பார்க்க மிருதுலா அங்கே வருவாங்க. அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை வச்சு அவங்க பேசுகிற மாதிரி அனிமேட்டட் வீடியோ பண்ணி அர்ஜுன் கிட்ட காட்டுவாங்க. அதை பார்த்ததும் அர்ஜுன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவார்.
அர்ஜுன் மிருதுலாவை ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக கிளம்பி போவாரு. அர்ஜுன் பெட்ரோல் பங்க்ல நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வந்து நிற்கும். டிரைவர் சீட்ல இருக்கிற ஆளை அர்ஜுன் உத்து பார்ப்பாரு. அது வேற யாரும் இல்ல, அந்த கில்லர் தான். அர்ஜுன் பாக்குறாருன்னு தெரிஞ்சதும் அந்த ஆள் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுவான். அர்ஜுன் டீமோட அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அர்ஜுன் அவருடைய டீம் கிட்ட மெயின் ரோட் வழியா எந்த வண்டியையும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல போற ஒரு வழியா போய் பார்ப்பாரு. அங்க அந்த வண்டி நின்னுட்டு இருக்கும். அர்ஜுன் அந்த கார் டோரை திறந்து செக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கில்லர் அங்க வந்து அர்ஜுனை வயிற்றுல கத்தியால குத்திடுவான். பொதுவா கத்தி சொருகிறத விட வெளியே எடுக்கும்போது தான் டேமேஜ் அதிகமா இருக்கும். அதனால கில்லர் கத்தி எடுக்காத மாதிரி தடுத்துக்கிட்டே அவங்ககிட்ட சண்டை போடுவாரு. அவன் அந்த காருடைய பேக் சீட்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சிருப்பான். அர்ஜுன் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணுடைய கட்டை அவிழ்த்துட்டு இருக்கும்போது அவன் அங்க வந்து சொருகின கத்தியை வெளியே எடுத்துடுவான். அர்ஜுன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவாரு. அர்ஜுனை டிக்கியில போட்டுட்டு அவன் காரையும் எடுத்துட்டு கிளம்புவான். அவன் கொஞ்ச தூரம் கார் ஓட்டிட்டு போயிட்டு காரை நிறுத்திட்டு கார் டிக்கியை திறப்பான். அர்ஜுன் கார் டிக்கில இருந்து வெளியே வந்துட்டு அவனை அடிச்சு கொலையும் பண்ணிடுவாரு. அர்ஜுனுடைய டீம் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அர்ஜுனை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுவாங்க. அர்ஜுன் கண் விழிச்சதும் அவங்க அப்பா கிட்ட லேப்டாப் தர சொல்லி அந்த டார்க் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அவர் 2 வீடியோ அப்லோட் பண்ணதுனால அவருடைய மெம்பர்ஷிப் அப்ரூவ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல் பிரதேஷில் ஆனுவல் மீட் நடக்குது. அதுக்கான இன்வைட்டும் இருக்கும். அர்ஜுன் அவருடைய சீஃப் நாகேஸ்வர ராவை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷில் நடக்கிற ஆனுவல் மீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெயிட் பண்ண சொன்னா, ஆனால் அங்கிருந்து எங்கே கூட்டிகிட்டு போவான்னு தெரியலன்னு சொல்கிறாரு. நாகேஷ் சார், நீ ஏன் இந்த கேஸில் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்க? ஏதாவது பர்சனல் ரீசனான்னு கேட்குறாரு. அர்ஜுன் கிரிமினல் ஒன்று மண்ணுக்கு மேலே 10 அடி செல்லில் இருக்கணும், இல்லைன்னா மண்ணுக்கடியில் 6 அடி குழியில் இருக்கணும். பிஹேவியரை கரெக்ட் பண்ணாத எந்த கிரிமினலும் ஃப்ரீயாக சுத்தக்கூடாது. இப்படி நினைக்கிறதுக்கு பர்சனல் ரீசன் எதுவும் வேண்டாம், போலீஸா இருந்தா போதும்னு சொல்றாரு. நாகேஷ் சார், அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட், ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, அதனால கேர்ஃபுல்லாக இரு. ஏன் ஆஃபீஸர் ஒருத்தர் உன் கூட இருப்பாங்க, அவங்க என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அன்ஃபில்டர்ட் அப்டேட் வேணும்னு சொல்கிறாரு. அர்ஜுன் அவருடைய டீமோட அருணாச்சல் பிரதேஷ் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போவார். அங்கே நாகேஷ் சார் அவர் சொன்ன ஆஃபீஸரோட வராரு. அந்த ஆஃபீஸர் வேற யாரும் இல்லை, மிருதுலா தான். அவங்கள பார்த்ததும் அர்ஜுன் ஷாக்காகி நின்றுட்டு இருப்பாரு. நாகேஷ் சார், இவங்க பேர் மிருதுலா, நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் ரிலேபிள்னு சொல்ல அர்ஜுன் ஹானஸ்ட் அண்ட் ரிலேபிள் நக்கலா கேட்பாரு. ட்ரெயின்ல ஏறினது மிருதுலா அர்ஜுன் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அர்ஜுன் அவாய்ட் பண்ணிடுவாரு. அர்ஜுன் இப்ப அவருடைய டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அர்ஜுன் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது நீங்கள் பிரிஞ்சு வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கேருந்து இறங்குங்க. என்ன பர்ஸையும் மொபைலும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற டஸ்ட்பினில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த கான்டாக்டும் இருக்காது. என்ன ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து 500 மீட்டர் தள்ளி ஒரு காரை நிறுத்தியிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக பிளாக்ல பெயிண்ட் ஆகிருக்கும், ஹெட்லைட்டும் இருக்காது. அந்த காரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தனியாக இருக்கும்போது மிருதுலா அவர்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பேசணும், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்ல, அர்ஜுன் என்ன சொல்ல போகிற, நாகேஷ் சார் சொல்லி தானே என்னை தேடி வந்தேன், அதனால தானே என்ன ஃபாலோ பண்ணி ஜெய்ப்பூர் வரைக்கும் வந்த, அந்த அம்மா வீடியோ கூட அதுக்காக தானேன்னு கேட்பாரு. மிருதுலா, அது உன்னுடைய வெர்ஷன், என் வெர்ஷனை கொஞ்சம் கேளுன்னு என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மிருதுலா அவங்க சிஸ்டரோட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவங்க சிஸ்டருடைய பேக்கில் தட்டிட்டு போவான். அங்கே ரவுண்ட்ஸ் வர அர்ஜுன் சர்க்கார் அதை பார்த்துட்டு அவனை லெத்தியாலே வெளுத்து வாங்கிடுவார். அப்பந்தான் முதல்ல மிருதுலா அர்ஜுனை பார்க்குறது. அர்ஜுனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மிருதுலா போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. போலீஸ் அகாடமிலையும் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அர்ஜுன் கெஸ்ட் லெக்சரராக வராரு. ஒவ்வொரு முறை அர்ஜுனை பார்க்கும்போது மிருதுலாவுக்கு அர்ஜுன் மேலே ஈர்ப்பு அதிகமாயிட்டே போயிருக்கு. டியூட்டியில் ஜாயின் பண்ண பிறகு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்பந்தான் அர்ஜுன் டிபார்ட்மெண்ட்டில் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தெரிய வருது. அதனால தான் மேட்ரிமோனியல் சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அர்ஜுன் கிட்ட சாட் பண்ண ஆரம்பிச்சது. அர்ஜுன் மிருதுலாவை புரிஞ்சுக்கிறாங்க. மிருதுலா அர்ஜுன் கிட்ட என் வாழ்நாள் முழுக்க காலையில் எழுந்திருக்கும் போது நான் உன் முகத்தை தான் பார்க்கணும், உன் ஃபோட்டோவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுது. அர்ஜுன் சொன்ன மாதிரியே பர்ஸையும் மொபைலையும் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டுட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். மிருதுலா, வர்ஷா, திவாகர் மறைஞ்சிருந்து அவரை பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரே சமயத்தில் 3 கார் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. கார் அங்கேருந்து நகரும்போது அர்ஜுன் பஸ் ஸ்டாப்பில் இருக்க மாட்டார். எந்த காரில் ஏறினாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அந்த காரை அர்ஜுனுடைய டீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 3 காரில் 2 கார் பிரிஞ்சு வேறு ரூட்டில் போக ஆரம்பிக்குது. அந்த காரை வர்ஷாவும் திவாகரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆக்சுவலாக அர்ஜுன் அந்த 3 கார்லேயும் இருக்க மாட்டார். காருங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சிலர் அர்ஜுன் கிட்ட வந்து முகமூடி போட்டு பின்பக்கமாக கூட்டிகிட்டு போய் வேற ஒரு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அர்ஜுன் ஈவென்ட் நடக்கிற வென்யூ ரீச் ஆகுறாரு. அது ஒரு பாழடைஞ்சு போன பெங்களா மாதிரி இருக்கும். சிடிகே சீஃப் அர்ஜுனை ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போவார். சீஃப் 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பேலஸ் இது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் இங்கே ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 40 வருஷமாக இந்த இடத்த யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடம் தான் நம்மளுடைய பிளே கிரவுண்டுன்னு சொல்கிறாரு. அர்ஜுன் பிளே கிரவுண்ட் இதுன்னா கேம் என்னன்னு கேட்க, அதை சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார்.
அர்ஜுனுடைய டீம் ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த 3 காரும் வேற வேற இடத்துல நிற்கும். அர்ஜுன் எங்கே இருக்காருன்னே அவங்களுக்கு புரியல. அதனால மிருதுலா நாகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி அர்ஜுனுடைய உயிர் ஆபத்தில் இருக்கு, உடனே ஃபோர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனோட சேர்த்து 5 புது மெம்பர்ஸ் இந்த முறை வந்திருக்காங்க. அதில் ஒரு லேடியும் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒயிட் கலர் கோட் கொடுத்து போட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 5 பேரையும் கேம் நடக்கிற ஏரியாவுக்கு சீஃப் கூட்டிட்டு போறாரு. ஒரு ரிங்ல 2 பேரை விட்டு வெப்பன்ஸையும் கொடுத்து சண்டை போட வைப்பாங்க. யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். வின் பண்றவங்கள ஒரு கயிறை கட் பண்ண சொல்லுவாங்க. அந்த கயிறோட நுனியில ஒரு பொண்ணை கட்டி தொங்க வச்சிருப்பாங்க. லாஸ்ட் கயிறு கட் ஆகும்போது அந்த பொண்ணுடைய உடம்பு சிதறி செத்து போயிடுவாங்க. இப்படி கொடூரமா நடக்கிற கேமை அங்க இருக்கிற சைக்கோ எல்லாம் பார்த்து பயங்கரமா ரசிச்சுட்டு இருப்பாங்க. சீஃப், நம்ம எல்லாருக்கும் வேற வேற தேவைகள் இருக்கு, ஆனா நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீடம் தேவை. நல்லது எது கெட்டது எதுன்னு சொசைட்டியும் லாவும் எதுக்கு டிசைட் பண்ணணும், நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு மோட்டிவேஷனலா பேசிட்டு இருப்பாரு. மிருதுலா, வர்ஷா, திவாகர் ரெய்டு போன இடத்துல அவங்கள பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் அங்க வந்து வர்ஷாவையும் மிருதுலாவையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா திவாகரை மட்டும் அவங்க கடத்திட்டு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சதும் நாகேஷ் சார் மிருதுலாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஆஃபீஸை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. மிருதுலா அர்ஜுனுடைய உயிர் ஆபத்தில் இருக்கும்போது என்னால் அமைதியாக இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனை தேடி கிளம்புவாங்க. வர்ஷாவும் அவங்க கூட போவாங்க. அர்ஜுன் யாரும் இல்லாத சமயத்தில் அந்த பங்களா முழுக்க சுற்றி பார்ப்பாரு. அவர்கிட்ட ஒரு ரேடியோவும் இருக்கும். ஃப்ரீக்வன்சி கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஜில் நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாரு. சிட்டிக்கு ஆளுங்க இப்போ புதுசாக ஒரு ஆளை ரிங்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கிச்சனில் இருக்கிற கேஸ் வெடிக்கும். அர்ஜுன் எல்லாரையும் டைவெர்ட் பண்ண தான் அந்த கேஸை வெடிக்க வச்சிருப்பாரு. சீஃப் எல்லாரையும் உள்ளே போக சொல்லிட்டு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு திரும்பவும் எல்லாரையும் அந்த ரிங் கிட்ட கூப்பிடுறாரு. சீஃப், இங்கே என்ன நடக்குது? என்னுடைய சேட்டலைட் ஃபோனை யாரோ டேப்பர் பண்ணிட்டாங்க. பிக்கப் காரில் இருக்கிற ரேடியோ காணாமல் போயிடுச்சு. டைவெர்ட் பண்ண வச்சிருந்த லொக்கேஷனில் ரெய்ட் நடக்குது. கிச்சனில் கேஸ் வெடிக்குது. நமக்குள்ள போலீஸ் இன்ஃபில்டர் ஆயிருக்காங்க. புது மெம்பரில் யாரோ தான் போலீஸ். நீங்கள் 5 பேரும் ரிங்குக்குள்ளே போய் சண்டை போடுங்க. சிடிகே மெம்பர் பேஷனுக்காக சண்டை போடுவான், போலீஸ் சர்வைவலுக்காக சண்டை போடுவான். மிச்சம் இருக்கிறவன் எவனோ அவன் தான் உண்மையான சிடிகே மெம்பர்னு சொல்வாரு. இப்போ 5 பேரும் ரிங்குக்குள்ளே போய் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஒவ்வொருத்தங்களையாக கொல்ல ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அந்த லேடியும் அர்ஜுனும் தான் மிச்சம் இருப்பாங்க. அர்ஜுன் அந்த லேடியை கொண்டுட்டு கேமை வின் பண்ணிடுவாரு. ஆனாலும் சீஃப், நீ சண்டை போடுற ஸ்டைலை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு, வெல் ட்ரெயின்டா தெரியுறேன்னு சொல்ல அர்ஜுன், நான் உங்களை நம்ப வைக்கணும்னா இன்னும் நிறைய சண்டை போடணும் போல இருக்கு, நான் ரெடின்னு சொல்வாரு. அப்போ அங்கே திவாகரை கூட்டிகிட்டு வருவாங்க. திவாகர் கிட்ட அர்ஜுனை காட்டி அவனை தெரியுமான்னு கேட்க, தெரியும், என்னுடைய பாஸ்ன்னு சொல்வார். சீஃப் அர்ஜுன் கிட்ட கடைசியாக ஒரு முறை திவாகர் கிட்ட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன்னு சொல்வார். இப்போ திவாகரும் அர்ஜுனும் ரிங்குள்ளே போவாங்க. திவாகர் அர்ஜுனுக்கு அதில், சார் என்னை கொன்னுடுங்க, இல்லைன்னா இவனுங்க நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்கிறாரு. அர்ஜுன், உனக்கு உன் பொண்ணோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா, வாயை மூடிட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்வார். அதுக்கப்புறம் அர்ஜுன் சத்தமாக, இங்கே என்னதான் நடக்குது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நம்ம குரூப்போட மெம்பர் ஆனா, இன்னும் இந்த மெம்பர்ஸில் எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு கூட தெரியல, இந்த திவாகரை 1 மணி நேரம் என்கிட்ட கொடுங்க, அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் வரவழிக்கிறேன்னு சொல்வார். சீஃபும் அர்ஜுனை நம்பி ஓகேன்னு சொல்லிடுவார். அர்ஜுன் திவாகரை அந்த கிரவுண்டில் இருக்கிற செல்லுக்கு கூட்டிகிட்டு போவார். அர்ஜுன் திவாகர் கிட்ட, இங்கே இருக்கிற ஒரு உயிர் கூட போகக்கூடாது, உங்கள் அத்தனை பேரையும் பத்திரமா கேட் கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கேருந்து இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போக வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்கிறாரு. திவாகர் 150 பேரை சமாளித்து எப்படி கேட் வரைக்கும் போவோம்னு சொல்ல, கேட்டுக்கு போகிற ரூட் ரொம்ப நேரம், ஒரு டைமில் ஒருத்தங்களால தான் நம்மளை அட்டாக் பண்ண முடியும், அதனால ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் திவாகரையும் அந்த செல்லில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு ரிங் கிட்ட வருவார். அர்ஜுன் சீஃப் கிட்ட திவாகரை காட்டி, இவன் ஹெச்ஐடி ஆஃபீஸர், ரொம்ப நாளாக நம்மளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான், வேற யாரும் இங்கே போலீஸ் இல்லை, நம்ம சேஃப் தான் சொல்கிறாரு. இப்போ ஒரு 9 மாத குழந்தைய அந்த ரிங்குக்கு கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த குழந்தைய காணோன்னு தான் படத்தோட தொடக்கத்தில் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதை காட்டியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அர்ஜுனும் அங்கே தான் இருந்திருப்பாரு. அர்ஜுன் சிடிகே டீமை தேடி வர்றதுக்கு அந்த குழந்தையும் ஒரு காரணம். அர்ஜுனால் அந்த குழந்தை சாகிறத பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியல, அதனால அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அதே சமயம் மிருதுலா அந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. வாக்கி டாக்கியில் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ரியலைஸ் பண்ணுறாங்க. அர்ஜுன் ரேடியோ கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட், நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஸோ அர்ஜுன் இங்கே எங்கேயாவது தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் அந்த சைக்கோங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு உடம்பெல்லாம் அடிபட ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் ஹெச்ஐடி டீம் உள்ளே வராங்க. அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சீஃபை கொண்டுட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த சிடிகே சீஃப் அந்த விக்டமை கொன்ன பிறகு அவங்க பாடியில் இருக்கிற ஆர்கனை எடுத்து ஒரு காஸ்ட்லியான காக்டெயிலை தயார் பண்ணியிருக்காங்க. அந்த காக்டெயில் செக்ஸ் டிரைவை தூண்டக்கூடியது. வேர்ல்டில் நடக்கிற நிறைய பார்ட்டியில் அந்த காக்டெயிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் மணிலேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு சேரிட்டிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேரிட்டியுடைய ஹெட் இப்போ ஜெயிலில் இருக்கான். இதை பற்றியெல்லாம் தன்யாங்கிற ஏசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தான் கயிறில் கட்டி உடம்பு சிதறடிச்சு சாகடிச்சது. ஆக்சுவலாக அவங்கள சாகடிக்கல, தன்னைத்தானே கொன்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
ஆக்சுவலா கேஜ்ல இருக்கிற நம்பர சொல்லி தான் விக்டிம கொலை பண்ண கூட்டிட்டு போவாங்க. கேஜ் நம்பர் 3ல தான் அந்த குழந்தை இருக்கும். நம்பர் 3ய தான் அவங்க கூப்பிடுவாங்க. தன்யா இருக்கிற கேஜ் நம்பர் 13 1 அழிச்சுட்டு அத 3யா மாத்தி அவங்களே அவங்க கூட போயிடுவாங்க. குழந்தைய காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் அவங்களுடைய தியாகம் வீணா போகக்கூடாது. இந்த ஆபரேஷன் முழுக்க அவங்க பண்ணதாவே இருக்கட்டும். இந்த பேரும் புகழும் அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிடுவாரு. அதனால தான் தன்யாவுக்கு பிரேவரிக்கான அவார்டும் கொடுப்பாங்க. அர்ஜுனுடைய அப்பா கிட்ட மீடியா பர்சன் உங்க பையன் ஜெயில இருக்கானே அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அவங்க அப்பா என் பையனா ஜெயில இருக்கானான்னு சிரிப்பாரு. இப்ப ஜெயில இருக்கிற அர்ஜுன் அவர்கிட்ட கத்திய கொடுத்த ஆளை அந்த கத்தியாலேயே குத்தி கொலை பண்றத காட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆள் தான் பிளாக் மணி வர சேரிட்டியுடைய ஹெட். அந்த ஆளை கொலை பண்றதுக்காக தான் அர்ஜுன் ஜெயிலுக்குள்ளேயே போயிருப்பாரு. இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து போட்ட டிராமா தான். அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ல நடக்கிற டிபேட்டை காட்டுறாங்க. அதுல பேசுற ஒரு ஆள் நீங்களே உங்க போலீஸ் ஆஃபீஸரை கேஸை போட்டு உள்ள தள்ளுவீங்க. அந்த ஜெயில ஒரு கலவரம் நடக்கும். அதுல ஒரு ஆள் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ஆஃபீஸரை ரிலீஸ் பண்ணுவீங்க. என்னதான் நடக்குது நம்ம நாட்டிலன்னு பேசிட்டு இருப்பாரு. அதோட ஹிட் 4க்கான லீடையும் கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.